ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 15 முதல் 31 வரை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்பிரிட் மெசேஜ், ஃபைனலி ஸ்பெஷலாக முருகருடைய மெசேஜ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அதாவது இப்போதைக்கு உங்களோட எனர்ஜி வந்துட்டு மணி ரிலேட்டடாக போயிட்டு இருக்குது. நிறைய மணி பிரச்சனைகள் வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அதை ஒட்டியே உங்களோட எனர்ஜி வந்து போயிட்டுருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ நம்பர் 13 1 + 3 4. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க ஃபினான்ஷியலாக. அண்ட் உங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யுவர் பர்சன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ். அதாவது உண்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அண்ட் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? கிளாரிட்டி கார்ட் பார்த்துலாம். ஸோ டெம்பரன்ஸ். ஓகே, ஒரு கிளாரிட்டி வர்ற வரைக்கும் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே மேக்ஸிமம் இங்கேயும் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவனம் கொடுக்கறது இங்கே என்ன தெரியுதுன்னா, மணி ரிலேட்டடாக தெரியுது. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் வந்து மணி ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது டுவர்ட்ஸ் யுவர் பர்சன் பார்க்கும்போது பொறுமையாக இருக்கிறீங்க. ஓகேவா? உங்கள் சுச்சுவேஷனில் ஒரு கிளாரிட்டி வரணும். ஐ ஹாவ் டு கெட் நியூ டைரக்ஷன், உங்களுக்கு வந்து ஒரு புதிய பாதை வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க. மணி விஷயத்துலேயும் சம்வாட் ஒரு ஹீலிங் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனைகள் வந்து அமைதியின்மையை வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, அமைதியான ஒரு சூழலை நோக்கி நகரணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஹீலிங் வந்து அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 5th சக்ரா, ஆர்க்ஏஞ்சல் கேப்ரியல். ஸோ கொஞ்சம் அவங்க வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரில, ஒரு மாயையான ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் அவங்க வந்து சிக்கிட்டு இருக்கலாம். அதர்வைஸ் த்ரோட் சக்ரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் சரி பண்ணவங்க, அவங்க எனர்ஜி கொஞ்சம் வந்துட்டு ஒரு இல்யூஷன் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு மாயை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ கரெக்டாக பேசி சரி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நீங்களும் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுமே வந்துட்டு என்தூசிஸ்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் கொஞ்சம் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸுமே எப்படி இருக்குதுன்னா, சரியானதாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்குமே ஹார்ட் பிரேக் இருக்குது. அது மீன் அந்த ஒரு உங்களுடைய பிரேக்கப் வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய கவலையை கொடுக்குது. ஓகேவா? ஸோ எப்படி பேசினா ஒரு அதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, பட் அந்த தாட்டே வந்துட்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் ஓகே எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, சம்டைம்ஸ் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, அவங்க வந்து கம்யூனிகேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் டவர் பெரிய ஒரு மாற்றம் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஓகே, 5 ஆஃப் ஸ்வாட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், 8 ஆஃப் வான்ஸ். ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குதுன்னா, கம்யூனிகேஷன், வர்ற கம்யூனிகேஷன் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நிறையா, அதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேபி இங்கே எல்லாமே ஸ்வாட்ஸ் எனர்ஜி ரொம்ப தெரியுது. ஸோ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. பிகாஸ் 2 பேருமே ஆனஸ்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஒரு 5 ஆஃப் ஸ்வாட்ஸு அந்த எனர்ஜி வந்து மாறணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கலாம். அவங்களுமே வந்து ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம். அது வந்து மாறணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ சம்வாட்
ரொம்ப லாஜிக்காக வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே அந்த மாதிரி இருக்குது. லாஜிக்காக ஒரு மாற்றத்தை இது வந்து எதிர்பார்க்குறீங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா நைஸ், 2 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். ஓஹோ, அதாவது ஒரு லவ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ் கமிட்மெண்ட் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஒரு சிலர் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் 2 பேருக்குமே ஒவ்வொரு இமோஷன்ஸ் தெரியுது. 2 பேருமே கொஞ்சம் இமோஷ்னலி மெச்சூர்டாகவும் இருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு உங்களுக்கு உள்ள குழந்தைங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் சம்வாட் அவங்க நினைக்கலாம் ஒரு அப்பாலஜி கேட்டு, மேபி ஒன்று அவங்க கேட்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கலாம். இந்த சுச்சுவேஷனை சரி பண்ணணும், மறுபடியும் 2 பேருக்குள்ளே ஒரு லவ் கனெக்ஷன் ஏற்படணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக என்ன வந்துட்டு நடக்க போகுது 15 to 31 யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி என்னவாக இருக்கும்னா, வெரி நைஸ், 6th சக்ரா ஹீல். ஸோ இந்த ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஹீலிங் வந்து கிடைக்கும். 6th சக்ரா பார்க்கும்போது ஹையர் கான்சியஸ்னஸ். ஓகேவா? உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் மூலமாக வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்க முடியுது. உங்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பாங்க யூனிவர்ஸ். அதர்வைஸ் மற்றவங்க மூலமாக அந்த ஒரு ஹீலர், உங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஹீலிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டிவைன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, 4 பார்க்க முடியுது. 6 கொஞ்சம் உங்களுடைய சிச்சுவேஷனை ரீகன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொடுப்பாங்க. ஹெர்மிட் இங்கே அதே தான். ஸோ அருமை. ஆக்சுவலி உங்களுக்கான டிவைன் சப்போர்ட் நல்லாவே தெரியுது. ஹெர்மிட்டை பார்க்கும்போது உங்களுக்கான பாதையே தெரியல அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு பார்த்தோன்னா someone is feeling lonely, 3 of Pentacles. ஸோ ரொம்ப அவங்க திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு 3 of Wands. ஸோ நீங்கள் பொறுமையாக நிறைய எஃபோர்ட் போட்டு காத்துட்ருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும். 3 of Pentacles பார்க்கும்போது நியூ ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். புதிய பாதை வந்து யார் மூலமும் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா இங்கே 3 of Pentacles ஹெர்மிட்டே வச்சு யோசிக்கும் போது ஒரு நியூ வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. ஓகேவா? நியூ பிகினிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கமிட்மெண்ட்டு கூட எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டும் இருக்கலாம், கமிட்மெண்ட்டும் ஏற்படும். யூனிவர்ஸை நம்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் இங்கே மெசேஜ் கிடைக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 15 டேஸில் உங்களுக்கு லைஃப் அது போகிற போக்கில் நீங்கள் போகும்போது உங்களுக்கான நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வரும், நியூ ப்ராஜெக்ட் வரும். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுறதுக்கோ ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கோ நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸ்பிரிட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டே கனெக்டட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க. ஸ்பிரிட்டோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஸ்பிரிட் வந்து இல்லை, உங்களுக்கு கைடன்ஸ்க்கு இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. லவ், ஸோ நீங்கள் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள்ட்டே நல்லாவே ஒரு அன்பை காட்டக்கூடியவங்களா இருக்கிறீங்க, இல்லைனா அப்படி இருக்கணும். ஓகே, அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த லவ் உங்களுக்கு வந்து அதே வேகத்தில் உங்களுக்கும் திருப்பி வரும். ஜஸ்ட் ஆஸ்க்குன்றாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா? கண்டிப்பாக கேளுங்க. நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்துட்ருக்காங்க. நீங்கள் ஹெசிடேட் பண்ண தேவையில்லை, ஹெல்ப் வந்து கேளுங்க. கைட்ஸு, ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட்டு, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்கிறாங்க. ஓகே, அவங்கள நம்பி கேட்கறதா வேண்டாமா? நீங்கள் சப்போஸ் அப்படி யாராவது யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கேட்கலாம். சிங்க்ரானிசிட்டி, பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன் இன் லைஃப். அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை மக்களோ யாருமே வந்து தானாக வர்றதில்ல. அது வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு
ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வர்ற விஷயங்கள் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில சில காரணங்களுக்காக உங்களுக்கு வந்து அனுப்பப்பட்டவங்களா இருக்கலாம். ஓகே, அதனால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி முருகருடைய மெசேஜ் பார்ப்போம். மனநோய் தீரும். ஸோ ரொம்ப அருமையாக வந்து மெசேஜஸ் வந்திருக்கு. மனநோய் தீரும். நீங்கள் செய்த தர்மம், நீங்கள் நிறைய தர்மம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. அது வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாதுன்னு முருகர் சொல்கிறாரு. முடிஞ்சால் பழனிக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா? அங்குள்ள அந்த சித்தர் சிலை இருக்கும்ல, அதை கூட பார்த்துட்டு வாங்க. அதோட முக்கியமான விஷயம், உங்களுக்கு நம்பிக்கை வேணும். முருகர் வந்து கண்டிப்பாக தோள் கொடுப்பார். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.